இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம PHPயோட கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். பொதுவா நம்ம கம்பேரிசன் ஆப்பரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வேல்யூவ கம்பேர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு வேரியபிள்ல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவும், இன்னொரு வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூவும் சமமா இருக்கா? இல்ல இல்லையா? அது ஒரே மாதிரியான டேட்டா டைப் தானா? இந்த மாதிரியான ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ நான் உங்களுக்கு அத காட்டுறேன். மோஸ்ட்லி நம்மளோட கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி இது வந்து சேமான வேல்யூ தான் இல்லைன்னா சேமான வேல்யூ இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நமக்கு வந்து அவுட்புட் டாட்டு ஒரு பூலியன் தான் நமக்கு கொடுக்கும். பூலியன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ இப்போது 2 வேல்யூ சமமாக இருக்குது அப்படின்னா இது வந்து ட்ரூ, இல்லை சமமாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸ், அந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு ஏ வேரியபிள் நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு வேல்யூவும் நான் அதுக்கு அசைன் பண்ணுறேன் 5ன்னு. ரெண்டாவதாக இன்னொரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 5ன்னு அதே மாதிரி ஒரு வேல்யூவை நான் இப்போது அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய வேரியபிளில் 5ன்னு வேல்யூ இருக்குது, பிங்கிற வேரியபிள்லேயும் 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு இஃப்னு நம்ம ஒரு கீவேர்டு கொடுத்துட்டேன், ஒரு ப்ராக்கெட் இது மாதிரி நம்ம போட்டு இதுக்குள்ளே தான் நம்ம அந்த கம்பேரிசனை நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஏ வேரியபிள் அதுக்காக ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு 2 ஈக்குவல் சைன் போடணும். அதுக்கப்புறமா பி வேரியபிளை நம்ம கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய வேரியபிளும் பியில் இருக்கக்கூடிய வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுது. நார்மலாக நம்ம வந்து ஒரு ஈக்குவல்ஸ் போட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா அது அசைனிங் ஆப்பரேட்டர். அதனால் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஈக்குவல்ஸ் போடணும். இப்போது இது ரெண்டும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஈகோ திஸ் இஸ் ஈக்குவல் வேல்யூ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறமா இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ இந்த ஏ வேரியபிளில் பி வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சமமாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ ஆகும். அப்படி அது ட்ரூ ஆகும்போது இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த டைமில் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும், திஸ் இஸ் ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு. அப்படி இல்லைனா இந்த பிளாக் ஆஃப் லைனை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈக்கோ வச்சு நம்ம ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம், திஸ் இஸ் நாட் ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ஏ வேரியபிள் பி வேரியபிளுக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ சமமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கை வந்து ரன் பண்ணிவிட்டு விட்டுறோம். அப்படி சமமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதோட செகண்ட் பிளாக்கை தான் இது ரன் பண்ணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஆஃப் கோடை வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ இதோட ரிசல்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஏயும் பியும் வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு 2 ஒரே வேல்யூ தான் இருக்குது. அதனால நமக்கு ஃபஸ்ட் லைன் ஆஃப் பிளாக் மட்டும் தான் ரன் ஆகிருக்குது, செகண்ட் லைன் வந்து அதுக்கப்புறம் ரன் ஆகலை. சப்போஸ் இது வந்து 15 அப்படின்னு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு வந்துருச்சு. பிகாஸ் 15ம் 5ம் சமமான வேல்யூ கிடையாது. அதனால நமக்கு வந்து ரெண்டாவது பிளாக் மட்டும் தான் நமக்கு ரன் ஆகியிருக்கு. இப்போ வந்து நம்ம நாட் ஈக்குவல்ஸ் கம்பேரிசன் ஆப்பரேட்டர் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஈக்குவல்ஸோட ஆப்போசிட் ஆக்சுவலி. இதை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேரியபிள் நம்ம கொடுத்துக்கலாம், ஏயையும் பியையும் கம்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஆச்சரியக்குறி போட்டுட்டு ஒரு ஈக்குவல் சைன் போடுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் வேரியபிள் எது நீங்கள் கம்பேர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏயும் பிக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சமமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிளாக்கை வந்து ரன் பண்ணோம், இல்லைனா ரெண்டாவது பிளாக்கை ரன் பண்ணோம். ஸோ நம்ம முதல்ல இருக்கக்கூடிய இந்த பிளாக்கில் நம்ம வந்து ப்ரீவியூ பார்க்கணும்ல, அதனால் நான் வந்து ஒரு ஈக்குவல் எழுதுகிறேன். ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்ம முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, ஏ வேரியபிள் பி வேரியபிளுக்கும் ஒரே வேல்யூ இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்ஸ் பிளாக்லேருந்து நமக்கு வந்திருக்குது அவுட்புட்டு. சப்போஸ் இந்த தடவை இதோட வேல்யூ வந்து ஒரே மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ வேரியபிளும் பி வேரியபிள் சமமான வேல்யூவை இல்லாமல் இருக்கனால ஃபஸ்ட் லைன் ஆஃப் கோடை வந்து ரன் பண்ணுது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நாட் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலோட ஆப்போசிட்.
ஈக்குவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். நாட் ஈக்குவல்னு வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இல்லாமல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அது இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நம்ம வந்து நாட் ஈக்குவல்ஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஒன்று பார்த்தோம், ரைட்? அதே நாட் ஈக்குவல்ஸை டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம ரைட் பண்ண முடியும். ஆக்சுவலி இது வந்து சேம் தான், நாட் ஈக்குவல் தான், அதே தான். ஆனால் இதில் நம்ம வேறு ஒரு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் சிம்பிளுக்காக. ஆனால் அதே தான் ஒர்க் ஆகும். அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஃப் பிளாக்குக்குள்ளே இப்போ வந்து நம்ம எந்த வேரியபிளை கம்பேர் பண்ண நினைக்கிறோமோ அந்த வேரியபிளை நம்ம இதில் கொடுக்கலாம். ஏயை வச்சு நம்ம பியை கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிள் ப்ராக்கெட்டை நம்ம 2 சைட்ஸ் வந்து இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பி வேரியபிள் நம்ம கொடுத்துக்கலாம். பிகாஸ் இதை வச்சு நம்ம வந்து ஏயும் பியும் கம்பேர் பண்ண முடியும். இப்போ இதோட அர்த்தம் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஏயும் பியும் வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி இட்ஸ் சேமஸ் நாட் ஈக்குவல் தான், அதே தான், அது அவுட்புட் வந்து அதே தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் மட்டும் வேறு. இதில் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஏஎம் பியும் வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த லைன் வந்து நமக்கு ரன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேமாக இருக்குது. அதனால நமக்கு வந்து எல்ஸ் பிளாக் ரன் ஆகியிருக்குது. எல்ஸ் பிளாக்குக்குள்ளே வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்குது. அது ஸோ அந்த அவுட்புட் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு. சப்போஸ் இந்த ஏயும் பியும் வந்து வேறு வேறு வேல்யூவாக இருந்துச்சுன்னா இப்போ இது மேட்ச் ஆகாது. அதனால் இப்போ ஏயும் பியும் வந்து சமமாக இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளோட ஃபஸ்ட் பிளாக் வந்து ரன் ஆகுது. ஸோ நமக்கு வந்து ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இது வந்து சேமஸ் நாட் ஈக்குவல் தான், ஆனால் நம்ம இதில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்.